வணக்கம். இந்த பதிவு எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, அநேக அமைச்சர்களும், மந்திரிகளும் பல்வேறு விதமான ஒரு புரளைய கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீட்டுக்காக போறோம் அப்படின்னா, நீங்க யாரினுடைய தூண்டுதல்களாக அப்படிங்கிறான ஒரு கேள்விகள் வருது. நாங்க யாருடைய தூண்டுதல்கள் அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 பேர் மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவா இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 பெரியார், 2 அம்பேத்கர், 3வது காரல் மார்க்ஸ். இவங்க 3 பேரினுடைய தூண்டுதல்களால தான் இன்னைக்கு நாடு முழுதும் போராட்டங்கள் அப்படிங்கிறது பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கல்வி அமைச்சர் கேட்குறாரு, நாங்கள் அறவழியில் நீங்கள் போராடுனீங்க அப்படின்னா நாங்கள் பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. நல்லது, நாங்கள் அறவழியில் நாங்கள் போராடுறோம். எந்த ஒரு போராட்ட காலமும் அறவழியில் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் கல்வி அமைச்சர் ஆகியிருக்கீங்க. இது கூட பரவாயில்ல, நாங்கள் விட்டுறோன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இங்கே அதே ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு எத்தனை பேர் பைக்கில் ஹாரன் அடிச்சுக்கிட்டு சமூக ஒழுக்கங்களையும் சமூக சப்தங்களை கிழிச்சுக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நாங்கள் முன்வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு பதவி விலகி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அது நல்ல விஷயம் தான், சந்தோஷம்தான். ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு இங்கே ஃபேர் நீட்டு வேணாம், எங்களுக்கு இங்கே பேன் நீட்டு தான் வேணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் ஒரு சங்கி இன்றைக்கி பதவி விலகிட்டார். நாளைக்கு இதுக்கு அடுத்து அதே பதவியில் யார் போய் உட்காந்துருவானோ இதை விட ஒரு மிகப்பெரிய சங்கி ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு மூலயமா அவர் போய் உட்காருவார். அப்போது அது இன்னும் எந்த அளவுக்கான ஒரு சீர்கேடுகள் இந்த இந்தியாவில் இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஃபேர்நெட் பேன்னிட்டுன்னு. எங்கள் வீட்டுக்குள்ளே திருட திருடிட்டா, வட இந்தியாவுக்குள்ளே இப்போ தான் திருட வந்திருக்கிறா, அதனால் இப்போ அவங்க ஃபேர்நெட்டுங்கிறாங்க. நாங்கள் அனுபவப்பட்டதுனால நாங்கள் பேன்னிட்டுங்கிறோம். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமேனு. இங்கே பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இந்த 2 அமைப்புகளும் என்னைக்கு இங்கே ஒழியுதோ, என்னைக்கு இந்தியாவினுடைய அரசியல் தளத்தில் இருந்தும் இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிட்டியில் இருந்தும் இது என்னைக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்புகள்லேருந்து விலகுதோ, அன்னைக்கு தான் இந்த இந்தியாவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு விடுதலை அப்படிங்கிற ஒரு தார்மீக கருத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன். இன்றைக்கி இவர் பதவி விலகிட்டார், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வருஷம் இங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும். வருஷம் நாங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் நாங்கள் போராடணும், இடதுசாரிகள் அமைப்புகள் போராடணும். நீங்கள் எங்கள் மேலே தடியடி நடத்துவீங்க, கேஸ் போடுவீங்க. அதனால இந்த ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இங்கே பேன் நீட்டு தான் வேணும். சிஜேபி அமைப்பு அவர்களுக்கும் நாங்கள் ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறோம், எங்களுக்கு இங்கே பேன் நீட்டு தான் வேணும். மோடி டுலே அவர்கள் ஒழிக, அவ்வளோதான்.